வணக்கம் தோழர், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்பதான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். ஒன்றும் இல்லை, நான் வந்து நடுவில் கொஞ்சம் ரிஹர்சல் நாடகம்னு கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். நடுவில் பல விஷயங்கள் நடந்தது, அது எதையுமே பேச முடியாமல் போச்சு. இன்னைக்கு வந்துட்டு தோழர் ரியாவோட அந்த வீடியோ பார்த்தேன். அது என்னன்னு தெரியல, புதுசாக இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் இந்த திருநங்கைகள்கிட்ட ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. பேர் தானே வச்சாரு, பேரை தவிர வேற என்ன வச்சாரு, திருநங்கைன்னு பேர் வச்சுட்டா போதுமா, சோறு வச்சா போதாதா அப்படின்ற மாதிரியான ஒரு 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 நேரட்டிவ் ஒன்று கிளப்பிட்டு வராங்க. பேர் வச்சாதான் போதுமா அப்படின்னாக்கா, திருநங்கைன்னு பேர் வச்சதை பத்தி விட்டுருவோம். இப்போ உங்களுக்கு என்ன 10 10 10 10 10ல நீ 1 நீக்கு 8 8 8 8 1 இல்லை 8ல நீ 1 கூட்டுன்னு ஒருத்தன் பாடி ஆடி இன்னைக்கு லோலாய்த்தனம் பண்ணிட்டு இருக்கானே. அவன் பண்ண அத்தனை படங்கள்லயும் வாய்ப்பு கிடைக்கும் போது கிடைக்காதமெல்லாம் திருநங்கைகளையும் இல்ல மற்ற எல்லாருமே எவ்வளவு பெண்களையும் எவ்வளவு இழிவுபடுத்தி பேசின ஒருத்தன், சினிமாவில் மட்டுமே அந்த ஆட்டம் காட்டின ஒருத்தன் இன்னைக்கு திடீர்னு ஆட்சியில வந்துட்டான். வந்த உடனே உங்களுக்கு எல்லாமே கிளுகிளுன்னு மாத்திருவான் அப்படின்னு உங்களுக்கு நம்ப முடியுது. ஆனா பல வருடங்களா, இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா காலத்துக்கு முன்னாடி காலத்துல இருந்த ரெஜிம்ல இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ச்சியா பல நலத்திட்டங்களை கொண்டாந்து, நலத்திட்டங்கள் மாத்திரம் இல்ல, இப்ப பெண்களுக்கான ஒரு நலத்திட்டம், அது கல்வி சார்ந்தோ இல்ல விடியல் பயணமாகட்டும், எதுவா இருந்தாலும் பெண்களுக்கும் நாங்க வச்சாலே அது திருநங்கைகளுக்கு தான், திருநங்கைகள் கூட இல்ல, திருநர்களுக்கும் திருநம்பிகளுக்கும் சேர்ந்துதான் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டாந்து இருக்காங்க. இங்க வந்துட்டு நீங்க என்னதான் பேசினாலும் ஒரு ஓட்டு கட்சி, அரசியல்ல ஓட்டுக்காக நிக்கிற கட்சிகள், அது எல்லா கட்சியுமே சேரும். அவங்களோட கணக்குப்படி பார்த்தா, யதார்த்தமா பார்த்தா திருநங்கைகளுக்கு மொத்தமா ஓட்டு வாங்கன்னு பெருசா ஒண்ணு கிடையாது. ஒட்டுமொத்தமா எடுத்து இதுவரைக்கும் இருக்க சர்வேயோட கணக்குப்படி பார்த்தா இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள 10,000 பேர் கூட முழுசா கிடையாது திருநங்கைகள் திருநம்பிகளோட எண்ணிக்கை. அந்த 10,000 ஓட்டு தமிழ்நாடு முழுக்க, நாட் லைக் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஆர் லைக் ஒரு 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 பூத்துல 10,000 கிடையாது, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல. அப்ப நீங்க அதை 10 வகுத்தா கூட ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு மிஞ்சி மிஞ்சி போனா 500ல இருந்து 1000 ஓட்டு கூட கிடையாது. அந்த 500 1000 ஓட்டுக்காக எந்த கட்சியுமே செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஆனாலும் தொடர்ச்சியா அந்த காலத்துல பல பேர் போராடினதுக்காக நலவாரியம் ஆரம்பிச்சாங்க. நலவாரியம் ஆரம்பிச்சு பல நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அப்ப நான் கூட விமர்சனம் பண்ணிருக்கேன், இதெல்லாம் போதாது, இது ரொம்ப கண் துடைப்பா இருக்கு, எங்களுக்கு நிறைய செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு நானுமே பேசியிருக்கேன், விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த அரசு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டாந்து இப்ப எப்படி அருந்ததியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொண்டாடுறதுக்கு ப்ராப்பரா ஒரு கமிஷனை கிரியேட் பண்ணி அதுல இருக்க சாதக பாதங்கள் என்ன, அதுக்கான தேவைகள் என்ன, இப்ப கூட ஏகே ராஜன் கமிட்டி எப்படி நீட்டுக்கு அதை வந்து செயல் திட்டம் அதை கொண்டாடுறதுக்கு எப்படி செயல்படுத்தணும்னு ஒரு கமிட்டி போட்டு அதுக்கான வேலையை ப்ராப்பரா செஞ்சாங்க தெரியுமா. அந்த மாதிரி இந்த அரசு ஒரு விஷயம் செய்ய போறோம் அப்படின்னா அதை ப்ராப்பரா செய்யணும்னு நினைக்குது. அதுக்கேற்ற மாதிரியான பயனாளர்களோட எண்ணிக்கைன்றது குறைந்தபட்சம் இந்த இந்திய சட்ட அமைப்புல அது வந்து முக்கியமான ரோல் பண்ணுது. அதனாலதான் புத்திரை வண்ணார்களுக்கு இல்லாத இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களை அரசு பார்த்து இன்னைக்கு நம்ம பண்ணா அது நாளைக்கு வந்து ஒருத்தவங்க மண்ணள்ளி போட்டக்கூடாது அப்படின்றதெல்லாம் கவனமா இருந்து ப்ராப்பரா யாரும் இது பண்ண முடியாத அளவுக்கு பார்த்து தான் பண்ணுது. அப்ப இந்த எண்ணிக்கையில் இவ்வளவு குறைவான, அதுவும் நமக்கு ஒரு நிலைவான, நம்ம முக்காவாசி பேர் எல்லாம் மைக்ரேட் பண்றவங்களா இருக்கிறோம், அதெல்லாம் பார்த்து குறைந்தபட்சம் எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை செய்யுது. குறிப்பா இப்ப வந்துட்டு நான் சொன்ன மாதிரி விடியல் பயணத்துல இருந்து குறிப்பா படிக்கிறவங்களுக்கு ஹாஸ்டல்ல திருநங்கைகளுக்கும் ஃப்ரீன்னு கொடுக்குறாங்க. நீங்க காலேஜ் படிச்சா உங்களுக்கு ஃபீஸ் வேவ் பண்றாங்க, கூடுதலாக ஸ்காலர்ஷிப் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்க, உங்களை படிக்க வைக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு திருநங்கை ஒருத்தவங்க போன ஆட்சியில் ஒருத்தவங்க வந்துட்டு லண்டன்ல அவங்க படிக்கிறதுக்கு அவங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு, ஆனா பினான்சியல் ஹெல்ப் இல்லைன்னும் போது இங்க இருக்க அம்பேத்கர் அயலக திட்டத்தின் மூலமா அதே திருநங்கைக்கு அவங்க தலியத்தா இல்லாத பட்சத்துலயுமே அவங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமா அவங்கள சேர்த்து அவங்கள வெளிநாடுக்கு போய் படிக்கிறதுக்கும் வச்சிருக்காங்க. இங்க தொடர்ச்சியா பேரு மட்டும் தானே வச்சுங்க, வேற என்ன பண்ணுச்சு இந்த கவர்மெண்ட், திமுக திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குலயே நொன்னாட்டம் பேசுறவர்களை மாதிரி இந்த காரியவாதிகளை பத்தி நான் ஆக்சுவலி இந்த கருப்பு சிவப்பு திமுக 75வது வருஷம் அந்த புத்தகம் இல்லையா, இதுல நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். இந்த கட்டுரையில வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த நான் அப்பயே பதிவு பண்ணியிருந்தேன். ஆனா இந்த புத்தகத்தை பதிவு பண்றவங்களோட ஒரு எண்ணம் என்னவா இருந்துச்சுன்னா, இது வந்துட்டு திமுகவோட வரலாறும் அதோட சாதனைகளை மட்டும் பேசணுமா இருக்கணும், மற்ற விஷயங்கள் எதுவும் நெகட்டிவா இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் முக்கியமா பதிவு பண்ண ஒரு விஷயத்த எடுத்துட்டாங்க. ஐ திங்க் இட் இஸ் டைம் டு கால் அவுட்.
முதல் முறையா வந்து நலவாரியம்னு ஒன்று கொண்டாந்தப்ப அப்ப அரசு வந்துட்டு பல நல்ல நல்ல உதவி திட்டங்கள், இந்த என்ன சொல்றது, இந்த டைலரிங் மிஷின் யூனிட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறது, சுயதொழில் செய்யறவங்களுக்கு சில ஹெல்ப் பண்றது, அப்புறம் வந்து அந்த நலவாரியம் மூலியமா வயதான அல்லது 40 வயசுக்கு மேல இருக்க திருநர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் மாத உதவித்தொகை. ஏன்னா இன்னைக்குதான் மகளிர் உரிமை தொகையெல்லாம் இந்த ஆண்டுல இந்த இது வந்துச்சு. இதை வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே கலைஞர் திருநங்கைகளுக்கு கொடுத்திருந்திருக்காரு 1000 ரூபாய். இப்ப இந்த கடந்த இதுல அது 1500 மாறி இருக்கு. வயசையும் கொஞ்சம் கம்மியும் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணாங்க. அதனால பெரும்பாலும் பயனடைஞ்சது. எனக்கு இப்ப வரைக்கும் அந்த இதுல விமர்சனம் என்னன்னா, அது எல்லாத்தையுமே அந்த நலவாரியத்தோட எல்லா ஹோல்டையுமே வந்துட்டு என்ஜிஓ காரங்கள்ட்ட, அந்த மூத்த திருநங்கைன்னு சொல்லிக்கிற என்ஜிஓங்க கையில கொடுத்துட்டு இருந்துச்சு திமுக. அதுல எனக்கு இப்பவும் வருத்தம் இருக்கு. அப்படி இல்லாம தனிநபரா செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்கள், எக்ஸ்பர்ட்ஸுங்கள்ட்ட தான் அது கொடுத்துருக்கணும். அப்பதான் அவங்க சரியான இது போகும். ஏன்னா நலவாரியம்ன்றது அது வந்துட்டு என்ஜிஓ கையில இருக்கும்போது அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள பார்த்து அவங்க அதுக்குள்ள ஒரு ஊழல் நடக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. லேட்டரும் அது இப்ப பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. பட் அதனால அதிகமா பயன்படுத்த இந்த என்ஜிஓ காரியவாதிகள் தான் ஆட்சி மாறும். ஸோ ஐம் சாரி, நான் எங்கேயோ போயிட்டேன். நம்ம கலைஞர் ஆட்சியோட அரவாணிகள் நலவாரியத்துக்கு போவோம். அப்ப அடுத்து ஆட்சி மாறுது, ஜெயலலிதா வருது. ஜெயலலிதா வந்தோடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கலைஞர் ஆட்சியில அந்த இது கொண்டாந்தப்ப ஐயோ கலைஞர் மாதிரி வருமா, முத்தமிழறிஞர் மாதிரி வருமா அப்படின்னு அவர் காலை கழுவி குடிக்காத குறையா ஆட்டம் போட்ட சில கெல்ட்டு திருநங்கைகள்லாம் அப்படியே ஜெயலலிதா ஆட்சி வந்த உடனே அப்படியே ஒருத்தங்க இருக்காங்க நூறின்னு ஒண்ணு, அப்படியே இவ்வளோ பெரிய ஜெயலலிதா மூஞ்சி வச்சு ஒரு மோதிரம் அப்படியே இந்த செயின் எல்லாத்துலயும் போட்டுட்டு அப்படியே ஜெயலலிதாக்கு ஜாலர் அடிச்சாங்க. ஆனா ஜெயலலிதா ஆட்சியில அந்த நலவாரியம் லிட்ரலி செயல்படவே இல்லை. லிட்ரலி செயல்படல. அந்த 5 வருஷமும் 10 வருஷமா நலவாரியம் மண்ணு மாதிரி கிடந்துச்சு. அப்பெல்லாம் இதுங்கெல்லாம் கமுக்கமாவே இருந்துட்டு, ஆனாலும் அப்பவும் ஜெயலலிதாக்கு சொம்படிச்சிட்டு இருந்ததுங்க தான். அப்புறம் திரும்ப டிஎம்கே ஆட்சி வந்துருச்சு. சோ நான் அந்த கட்டளை எழுதி அது இந்த பதிப்புல வராம இந்த விஷயம் என்னன்னா, இப்படி திமுக ஆட்சியில கொண்டாந்தப்ப திமுகவுக்கு ஜாலர் அடிச்ச பல மூத்த திருநங்கைகளா தங்களை காட்டிக்கிட்டவங்க அடுத்து ஜெயலலிதா வந்து திமுகவா ரொம்ப அவதூறு பேசினது மட்டும், ஜெயலலிதாவுக்கு முட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம திமுகவை வந்து அவதூறா பேசினாங்க. அப்ப நான் மனசார கவலைப்பட்டது என்னன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னடா நமக்கு ஓட்டு வங்கியே இல்லை. அப்ப இந்த கவர்மெண்ட் நமக்காக இதெல்லாம் செய்யணும்னு அவசியமும் இல்லை. அது போக இதுங்க வந்து இப்படி எல்லாம் பேசி காரியத்தை கெடுக்கிறாங்களே, நம்ம இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம் இந்த கவர்மெண்ட்டை. நாளைக்கு வந்தாங்கன்னா நிறைய செய்வாங்க அப்படின்னு கொஞ்சமா எதிர்பார்க்கிறோமே, அதெல்லாம் இப்ப மண்ணா போயிருமேன்னு கவலைப்பட்டிருந்தேன். ஆனாலும் திரும்ப வந்து நம்ம முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து திரும்பவும் அதே நலவாரியத்தை இன்னுமே செயல்படுத்தினாரு. அப்புறம் கூடுதலா வந்து வருடத்துக்கு ஒரு திருநங்கைகளுக்கு வந்து பரிசெல்லாம் கொடுத்தாங்க 1 லட்சம். அந்த 1 லட்சத்தை வாங்கி தின்ன நாய்கள் தான் இன்னைக்கு அப்படி பேசுதுக அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தேன். அது பதிவு பண்ணியிருந்தா இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட் இவங்களோட அந்த துரோக வரலாறு, திமுகவோட வரலாறுல பின்னால குத்துற துரோகிகளோட வரலாறும் ஒரு பெரிய பார்ட் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன். சேம் டைம் இந்த காரியவாதிகளுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புறது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இங்க கலைஞர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நமக்கு நம்ம நல்லது செஞ்சவங்களாம் நமக்கு வந்து நன்றியோட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு உத்தமமான பாயிண்ட் தான். பட் யூ டோன்ட் ஹாவ் டு பி லைக் ஐயோ எனக்கு நீங்க நல்லது செஞ்சீங்க ஆஹா ஓஹோ உங்களை போல வருமானு வந்து உங்க கால குழிவு எல்லாம் குடிக்கணும்னு யாரும் உங்களை கேட்கல. பட் யூ நீட் டு ஹாவ் சம் காமன் சென்ஸ். இல்ல உங்களுக்கு தெரியணும்ல அடுத்து யார பேசுறோம், எதுக்கு பேசுறோம், எப்படி பேசுறோம், எந்த காரியத்துக்காக பேசுறோன்றது குறைந்தபட்சம் ஒரு அறம் இருக்கணும். நீங்க வந்துட்டு உண்மையாவே நான் என்ஜிஓ காரியங்களை பத்தி பேசல, உண்மையாவே சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுத்து தெருவா கடற்கடையா ட்ரெயினா ஏறி இறங்கி பிச்சை எடுத்து அப்படி ஒரு தலைமுறையை பார்த்து வளர்ந்து இன்னைக்கு அது ஓரளவுக்கு அது மாறி இருக்கு. இன்னைக்கு பாரு நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு கிடைக்காத வாய்ப்பு 4-5 திருநங்கைகள் படிக்கிறாள்க, காலேஜ் போறாள்க, மினுக்குறாள்க. எப்படி நமக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கே, காலம் மாறி இருக்கே, அதுக்கு பின்னாடி இந்த அரசுகளோட இந்த நலத்திட்டங்கள்லாம் செயல்பட்டிருக்கே அப்படின்ற உண்மையான உணர்வு இருக்கவங்க மூடிட்டாவது இருப்பாங்க. குறைந்தபட்சம் உங்களுக்கு ஆட்சி மாறிடுச்சு, அந்த ஆட்சியாளங்களுக்கு ஜாலரா அடிச்சா உங்களுக்கு ஃபண்டு வரும், அப்ப உங்களுக்கு நலவாரியத்துல உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும், இவங்களுக்கு இப்படி ஜாலரா போறதுனால அவங்களுக்கு டிஎம்கே திட்டுறதுதான் அவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னால நாக்கு கூசாதுன்னு பார்க்காம அதுக்காக நீங்க எப்படின்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் டூட். நீங்க வந்துட்டு நாளைக்கு இந்த டிவிக்கு தவக்கையன்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக நீங்க பிய கூட திங்கலாம். நாளைக்கு நடுவுல நீங்க முட்டி போட்டுக்கிட்டே போயிட்டு ரோட்ல பிய போட்டு கூட நீங்க திங்கலாம் டிவிக்கே வாழ்கன்னு. யூ டூ தட் நோபடி கேர்ஸ். அதனால திமுகவை விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு
துளி தகுதி கூட கிடையாது. யூ ரியலி தகுதி எனக்கு நீ என்ன தகுதியை வரையறுக்கலாம் கேட்காங்க. யூ நீட் சம் பேசிக் தகுதி. சரியா? உங்களுக்கு திருநங்கைன்ற பேரே வந்துட்டு கலைஞர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை வச்சு கொண்டாடுனீங்க. அதுக்கு முன்னாடி அரவாணி குறவாணின்னு பேசிட்டு இந்த பைத்தியங்க நீங்க. அல்ல அப்படி கூப்பிட ஒரு மதவாத ஒரு லாஜிக் இல்லாத இழிவான ஒரு சொல்லுதான் அந்த அரவாணின்னு அதை விளக்கி பலமுறை பேசி எழுதி வந்த ஒரே நபர் நானு. நீங்கெல்லாம் திருநங்கைன்ற பேரை பத்தி பேசுறதுக்கே உங்களுக்கு அடிப்படை தகுதி தராதரம் உங்களுக்கு கிடையாது. நீங்க எப்பவுமே ஒரு சாஃப்ட் சிங்கிங்ல ஒரு அறவர மென்டலா தான் இருந்திருக்கீங்க, காரியவாதிகளா தான் இருந்திருக்கீங்க. நீங்க இதை பத்தி பேசக்கூடாது. எனக்கு ஆக்சுவலி ஐ டிடன்ட் நோ. நான் ஒரு என்ஜிஓ காரி ஒன்று பைத்தியக்காரி பேசினதான் பார்த்தேன். அதுக்கு டிஎம்கே ஐடி கலைஞர் செஞ்ச திட்டங்களை பத்தி லிஸ்ட் போட்டிருந்ததை பார்த்தேன். சமீபத்துல தான் பார்த்தேன், லோயலா காலேஜ்ல ப்ரொஃபஸரா சேர்ந்த ஜென்சியோ ஒருத்தவங்களும் இதே மாதிரி பேசியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் அதை பார்க்கல, இன்னும் எனக்கு நண்பர்கள் இருந்து அனுப்ப சொல்லி கேட்டிருக்கேன் என்ன பேசி வச்சிருக்காங்கன்னு. பட் எனக்கு அது பார்த்தேன்னு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஏன்னா இங்க இந்த மருத்துவர் துறையில சில பேர் லாயரா இதெல்லாம் இருக்காங்க. எல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட முயற்சி தான், தனிநபர் முயற்சி தான். அதெல்லாம் மறுக்கிறதுக்குல அவங்க கடுமையா உழைச்சாங்க, அவங்க போராடினாங்க, அவங்க இது பண்ணாங்க, கரெக்ட். ஆனா அப்படி போராடுறதுக்கான ஸ்பேஸ், அதுக்கான ஒரு சூழல், அந்த வாய்ப்பு, அந்த கதவுகள் திறந்திருந்தது எந்த ஆட்சியில, எப்படி அது சாத்தியப்பட்டுச்சு அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கணும். அப்படி நம்ம பண்ணும்போது, அதுக்கு முயற்சி செய்யும் போது அதுக்காக உதவியா கூட நின்னவங்க யாரு, அது நமக்கு எந்தெந்த விதத்துல எல்லாம் உதவியா இருந்ததுன்றது அவங்கவுங்களுக்கு தனிநபர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வெறுமனே பணம் கிடைக்குது, பதவி கிடைக்கும், ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைக்குன்ற ஒரு அல்ப ஆசைக்காக நம்ம எங்க ஏறி வந்த படியை எட்டி மிதிக்கிறது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஃபேர். குறைந்தபட்சம் நான் இப்பவும் சொல்றேன், நல்ல விதமாவே சொல்றேன், சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஜென்மங்களா இருந்தாக்கா நீங்க காரியவாதிங்க தான், நாங்க ஆள்காட்டி வேலை தான் பார்ப்போம் அப்படின்னு முடிவெடுத்துட்டா கூட அட்லீஸ்ட் விஜய் மாதிரி வராது. அவர் இப்ப வன்னியரசு சொன்னார் இல்லையா, அவர் வன்னியரசுன்னு சொல்றதுக்கு எனக்கு வாய் கூசுது. அதுக்கு எதுகமானவே ஒண்ணு வருது, வேணாம். அந்த அரசு சொன்னார் இல்லையா, அந்த ஜனநாயகன் படம் அம்பேத்கரையும் கார்ல் மார்க்ஸையும் கலந்து கட்டி பெண்களை ஒரு புலி, விடுதலை புலிகளை சேர்க்கிறாராம். அதுல புலியா வளர்த்துறதுக்கு உதவுறாரு அப்படின்ற மாதிரி பேசினாங்கல்ல. அந்த மாதிரி ஜால்ரா அடிச்சுட்டு ஜிங் சாங் டிவிக்கே மாதிரி வராது. விஜய் அவரோட படங்கள்ல எல்லாம் திருநங்கைகளுக்கு எப்படி இந்த சமுதாயம் அவங்கள மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. திருநங்கைகளுக்கும் புரட்சி அறிவு வரணும்னு திருநங்கைகளுக்கும் உணர்வு ஊட்டிருக்காரு, திருநங்கைகளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் அவங்க எல்லாருமே 9 மட்டும்தான் சொன்னாங்க. ஆனா ஒன்லி எங்க விஜய், தளபதி விஜய் மட்டும்தான் 8ல் 1 கூட்டு 10ல் 1 நீக்கு அப்படின்னு சொல்லி அதுல ஒரு கலை நயத்திக்கும் இலக்கியத்தையும் சேர்த்து வச்சாரு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அந்த மாதிரிலாம் இது பண்ணிருக்காங்க. இப்படி பெண்ணுன்னா எப்படி இருக்கணும், ஜட்டி பாடி போடக்கூடாது அப்படின்லாம் பேசின மாதிரி திருநங்கைகளை எவ்வளவு பாடி ஷேம் பண்ணிருக்காரு. அருவருப்பா பேசல, பாடி ஷேம் பண்ணல. திருநங்கைகளோட உடம்புகள் இப்படி இருக்கும், அவங்க குரல் வளம் இப்படி இருக்கும், அவங்க முகம் இப்படி இருக்கும் அப்படின்லாம் எங்களுக்கு இது பண்ணிருக்காரு. அந்த மாதிரி ஜாலர் அடிச்சுட்டு போங்க. ஏன்னா அது உங்க புத்தியிலேயே அது இருக்கிறது, அதனால நீங்க அது பண்ணுங்க. ஆனா எவனோ ஒருத்தனை குழி வைக்கிறதுக்காக வரலாற்றுல கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருந்த மாற்றங்களையும் முயற்சிகளையும் இழிவுபடுத்தாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஈவன் திஸ் திங் போன ஆட்சியில அனைவருக்குமான இன்க்ளூசிவ் பாலிசி, திருநங்கைகளுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு, அவங்களுக்கு வீடு, முக்கியமா அறுவை சிகிச்சை பண்ணும்போது அவங்களுக்கு உதவித்தொகை. நீங்க ஏற்கனவே அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தா உங்களுக்கும் ஒரு 10,000 ரூபாய். இது போக கே லெஸ்பியன் அவங்களுக்கு ஒர்க் பிளேஸ்ல அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படி பாதுகாப்பு இல்லாத பட்சத்துல அவங்களுக்கான பாதுகாப்பான திட்டங்கள் என்ன, அவங்களுக்கும் வீடு. நிறைய செய்திகள் நானே நிறைய 2-3 லெஸ்பியன் கப்பல்ஸுக்கு நானே வீட்டுல அடைக்கலம் கொடுத்திருக்கேன். லெஸ்பியன் கப்பல்ஸ்க்கு வீடு கிடைக்கிறது, திருநங்கைகளுக்கும் தலித்துகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எப்படி வீடு வாடகை கிடைக்க எவ்வளவு சிரமமோ அதை விட கூடுதல் சிரமம் லெஸ்பியன் கப்பல்ஸுக்கு இருக்குது. அப்புறம் அவங்கள சமூகம் எப்படி பாக்குது, அப்ப அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வீடு வாய்ப்புகள் வேணும் அப்படின்றதெல்லாம் பத்தி அந்த இதுல எல்லாமே இன்க்ளூசிவா எல்லாருக்குமே கொடுப்போம் அப்படின்னாங்க. இதுல ஒரு பலன் என்ன, இதன் மூலமா எண்ணிக்கையும் நம்ம அதிகமா காட்ட முடியும். ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டாடுறதுக்கு அந்த பயனாளிகளோட எண்ணிக்கை இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு திருநங்கைகளை மட்டும் காட்டாம கே லெஸ்பியன் எல்லாரையும் சேர்த்தாக்கா இன்னும் கூடுதல் வால்யூமும் இருக்கும். அதன் மூலியமா எல்லாருக்குமே நல்லது பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கும் போது, இல்ல எங்களுக்கு திருநங்கைகளுக்கு மட்டும்தான் நலவாரி இருக்கணும், எங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி கேட்டதுல கூட ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு கூட விட்டுக்கலாம்.
ஆனா பச்சையா அந்த 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 இதெல்லாம் வந்துட்டு திருநங்கைகளுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு அப்படின்றது ரொம்ப தெளிவா முதல் இதை ஃபர்ஸ்ட் பேஜோ செகண்ட் பேஜோ லைக் ஃபர்ஸ்டா அந்த இதுலயே அதுதான் இருக்குது. ஆனா அதை வாய் கூசாம இந்த இடஒதுக்கீடு நம்ம போராடின இடஒதுக்கீடை வந்து கேலேஸ் பெண்களுக்கு கொடுக்குறாங்க, அவங்க திருடிட்டு போறாங்கன்னு பச்சையா ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு நீங்க என்ஜிஓ ஃபண்ட் வாங்குற எல்லா ஊர்லயும் மற்ற நாடுகள்லயும் மற்ற வெளியூர்கள்லயும் போயிட்டு இந்த கவர்மெண்ட் ஒண்ணுமே பண்ணல இன்னுமே பண்ணல இப்படிலாம் பேசிட்டு இருந்துட்டு மை காட் கடைசியில இப்ப அந்த 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 ஒரு இதுவே வரவிடாம பண்ணிட்டீங்க. இப்ப அடுத்த 5 வருஷத்துக்கு எல்லாம் நக்கிட்டு போறீங்க. அந்த கவர்மெண்ட் இருக்கும் போதே அந்த அந்த ஒரு அந்த இதை நடக்க விட்டுருந்தா இன்னைக்கு எக்ஸாம் எழுதி போறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒண்ணு கிடைச்சிருக்கும். அதை வந்து குழி தோண்டி பறிச்சு கெடுத்து விட்டு திருநர்களோட வாழ்க்கையில மண்ணள்ளி போட்ட இந்த கிரேஸ் பானு, கல்கி சுப்பிரமணியம், அந்த இந்த சங்கிகள் இருக்குல்ல, இதுல சிலது கிளாஸட் சங்கி, பலது ஓப்பன் சங்கி, சிலது ரொம்ப சாஃப்ட் சங்கி, ஆனா எல்லாத்துலயும் இதுங்க சங்கிக தான். இந்த சங்கிகள்லாம் சேர்ந்து திருநர்களோட வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுட்டு இன்னைக்கு அப்படியே ஆட்சி மாறின உடனே திரும்பவும் வந்துட்டு எங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு வாய் கூசாம பேசுது. தயவு செய்து இந்த மாதிரி பேசுறவங்கள ஐம் சாரி, நான் வன்முறையை இதுக்கூடிய ஆளே கிடையாது. ஆனா பானு ஒரு வன்முறையான நபர், அது தனி கதை, அதை பத்தி நான் பல பேசியிருக்கிறேன். தயவு செய்து பொழிச்சுன்னு அரைஞ்சிருங்க. அதுங்களுக்கு இந்த மேடையை கொடுக்கறது, எடுத்து வளர்த்து விடுறது, இந்த மாதிரி வேலையை தயவு செய்து இந்த இடதுசாரி அமைப்புகள் தயவு செய்து கொஞ்சம் நிறுத்துங்க. கொஞ்சமாவது காமன் சென்ஸோட நடந்துக்கோங்க. அட் த சேம் டைம் திமுகவும் நான் சொல்றேன், திமுக இருக்க முக்கியமான பொறுப்புல இருக்க பலரும் திரும்ப இந்த மாதிரி ஈத்தர பீத்தரைகளை கூப்பிட்டு வச்சு மடியில உட்கார வச்சு இந்தமா பால்குடி அப்படின்னு சொல்லி பாம்பை பிடிச்சி பால் அப்படியே வாயில இறக்குறீங்க. அது மாதிரி பண்றதை விட்டுட்டு கொஞ்சமாவது நீங்களும் சென்ஸோட நடந்துக்கங்க. ஓன் பண்ணுங்க. நம்ம செஞ்ச விஷயத்த நம்ம ஓன் பண்றது, அசர்ட்டிவா இருக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. யூ நீட் டு பி தட். அண்ட் தென் ப்ளீஸ் ரியலைஸ் ஹூ ஆர் த ரியல் சப்போர்ட்டர்ஸ். யார் வந்து காரியத்துக்கு இது பண்றாங்க அப்படின்னு பாருங்க. அதை பார்த்து நடந்துக்கோங்க. இப்ப வரைக்கும் இந்த திமுக முட்டு கொடுத்து ஊப்பி கொத்தடிமை 200 ரூபான்னு பேச்சு வாங்குறேன்னா இதனால் வரைக்கும் திமுகவில் எனக்கு எட்டனா பிரயோஜனம் கிடையாது. இருந்தாலும் திராவிடத்தின் மேல இருக்க நம்பிக்கை, அந்த கொள்கை உறுதினால நிக்கிற அவங்கள கூட பெருசா இது பண்ணாத இந்த திமுக அரசு, இந்த திமுக கட்சி வந்துட்டு தொடர்ச்சியா இந்த மாதிரி பைத்தியங்களை வளர்த்து விடுறத தயவுசெய்து நிறுத்துங்க. அண்ட் ஆல்சோ ஐ டோன்ட் நோ, உண்மையிலேயே நீங்கெல்லாம் திருநங்கைகளுக்கு சொல்றேன், திருநர்களுக்கு உங்களுக்குலாம் உண்மையிலேயே உங்க மேல உங்களுக்கு சுயமரியாதை, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து நான் துணிஞ்சு சொல்லுவேன். இது வந்து ஒரு கட்சி சார்பா பேசலாம், நீங்க ரொம்ப இதை சுருக்காதீங்க. யூ ரியலி நீட் டு சப்போர்ட் டிஎம்கே மட்டும்தான், திமுக மட்டும்தான். நான் திரும்ப சொல்றேன், விசிகே கம்யூனிஸ்ட் கட்சிங்களை கூட இல்லை நான் சேர்க்க மாட்டேன். கம்யூனிஸ்ட் கட்சி உங்க கூட நிற்கும், உங்களுக்காக போராட்ட காலத்துல நிற்கும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. திமுக வந்துட்டு விசிகே வந்துட்டு ஒரு பச்சை காரிய, அவங்க வந்து இத்தனை நாளா கொள்கைவாதிகள் நம்ம நினைச்சோம். இல்ல அவங்க ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சியோட கூட்டணி இருந்தனால அப்படி இருந்திருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவங்க வந்து எந்த கூட்டணியில் இருக்குமோ அவங்க கொடுக்குற காசுக்கு பேசக்கூடிய வாடகை வாயா தான் இருந்திருக்காங்க. லெட்டலும் அவங்க வாடகையா இருந்தாங்க இல்லைன்றதை தாண்டி இதே திருமா வந்துட்டு இதே கிரேஸ் பானுவோட இந்த இன்ஃபுளுயன்ஸ்ல இவங்களெல்லாம் வந்துட்டு சமபால் ஈர்ப்பாளர்கள் எல்லாம் தன்பால் ஈர்ப்பாளர்கள் எல்லாம் வந்துட்டு பர்வர்ட் அப்படின்னு பேசின நபர் தான் அவரு. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்கெல்லாம் தலித் என்பதனால மட்டுமே திருநர்கள் கூட நிப்பாங்கலாம் கேனத்தனமா எதிர்பார்க்காதீங்க. ஐ ரிப்பீட், திருநர்களுக்கு ஒரு நல்லது இத்தினோண்டாவது நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை செய்யக்கூடிய அதுக்கான தெம்பும் திராணியும் உறுதியான நிலைப்பாடும் கொள்கை நிலைத்தன்மையும் உள்ள ஒரே கட்சி இந்தியா முழுமைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே. ஐ ரிப்பீட், திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே. ஈவன் communists can stand with you when you're fighting for your rights, they can support you, but to make it possible, to make it come alive, to make it a reality, only Timuka can do it and not even VCK. Have some common sense. And if உங்களுக்கு ஏதாவது மண்ணள்ளி போடக்கூடிய ஒரு வேலையை செய்யும்னா அது ஒன்னு ஏடிஎம்கேவா இருக்கும், அதை விட மோசமா டிவிகேவா இருக்கும். டிவிகேக்கு எச்சரித்தனமா பேசுறதுனால உங்க தனிநபரா உங்களுக்கு கொஞ்சம் ஃபண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நீங்க பண்ற ஊழலுக்கு, நீங்க பண்ற காரியங்களுக்கு, நீங்க பண்ற திருட்டு மொல்ல மாதிரித்தனத்துக்கு வந்து உங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்காம அப்படியே தப்பிச்சு போறதுக்கான உதவும். ஆனா பொதுமக்களை பொதுவா நம்ம வாழணும், முன்னேறணும்,
நம்ம தான் இன்னைக்கு ரோட்ல போய் பிச்சை எடுக்கிறோம், இல்லை நம்ம பாலியல் தொழில் பண்றோம், இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் படிக்கணும், வளரணும், வேலைக்கு போகணும்னு நினைக்கிற ஒரு சராசரி இயல்பான ஒரு திருநங்கையா நீங்க, உங்களுக்கு எந்த அஜெண்டா இல்லாத ஒரு திருநங்கையாவோ திருநம்பியாவோ நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க நம்ப வேண்டிய ஒரே கட்சி, ஆதரிக்க வேண்டிய ஒரே கட்சி, துணை நிற்க வேண்டிய ஒரே அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். யா அதுதான் என் மனசுல வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு ரியா தோழரோட அந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ தட்ஸ் வை ஐ வாண்ட் டு சே தட். முடிஞ்சா இதை நான் அப்படியே ரீல்ஸா போடுவேன், முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. குறிப்பா இதை முக்கியமா திராவிட கட்சியோட பெரிய ஆளுமைகள், தமிழச்சி தோழர், கனிமொழி அக்கா, உதயனா, அவங்களுக்கெல்லாம் கண்ணில் படம் முடிஞ்சா ஒரு நல்லா இருக்கும், பார்த்து பண்ணுங்க. தேங்க்யூ. How do I end this?